அன்பார்ந்த நெட் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற இந்த டிவியில் என்னுடைய அன்பு நேயர்களுடன் நான் என்னுடைய சினிமா உலக வாழ்க்கையை பற்றியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் கலந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய கலை உலக வாழ்க்கை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சின்ன பொண்ணுலே பாடுவேன். ஒரு 10-12 வயசுலேயே பாடுவேன். அப்போது லைட் மியூசிக் மெல்லிசை நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தாயாரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சண்முக சுந்தரி அம்மான்னு அவங்க ஒரு நடிகை, புகழ்பெற்ற நடிகை. அவங்களுடைய கண்காணிப்பில் நான் நல்லா பாடுறதை பார்த்து நம்ம அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருவிளையாடல், சரஸ்வதி சபதமெல்லாம் எடுத்தவங்க. எங்கள் அம்மாவுடைய நாடக கம்பெனி குருநாதர் அவங்கக்கிட்ட கொண்டு போய் பாட வச்சாங்க. அந்த சமயத்தில் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவங்க அகத்தியர் அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு சின்ன பையனுக்கு பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. அந்த படத்து மூலியமாக தான் திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அறிமுகமானாங்க சினிமா உலகத்துக்கு இசையமைப்பாளராக. அந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு அருட்செல்வர் திரு ஏபி நாகராஜன் அவர்கள், அவங்கள நான் பெரியப்பான்னு கூப்பிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு குருநாதர் அவங்க நாடக கம்பெனியில், பாலமுருகன் பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற நாடக கம்பெனியில் என்னுடைய தாயார் 5 வயதிலேயே கொண்டு விடப்பட்டவர் என்னுடைய தாத்தாவால். அங்கேயே நடித்து, அங்கேயே பாடி, அங்கேயே நடிப்பு கற்றுக்கிட்டு வாழ்ந்தவங்க. அதாவது சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் எங்கள் அப்பா செட்டியார் கம்பெனி நடிகர், எங்கள் அம்மா பாலமுருகன் பாய்ஸ் கம்பெனி நடிகை. அதுக்கப்புறம் நிறைய நாடக கம்பெனியில் இருந்தவங்க, ஜோதி நாடக சபா அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்படி அவங்க நாடக கம்பெனி தான் அவங்களுடைய உலகம். அவங்க இறக்கும் வரையில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் நடிகர் சங்கமும் நடிகர்களும் நடிகைகளும் தான் அவங்களுக்கு உறவினர்கள். தாய் வீடு அப்படின்னு சொன்னால் நடிகர் சங்கம்தான். அந்த அளவுக்கு நடிப்பு தொழில் அப்படிங்கிறது எங்கள் அம்மா அப்பாவுடைய ரத்தத்தில் ஊர்னது. அதனால் அவங்க பொண்ணு நான் அப்படிங்கிற பொழுது அருட்செல்வர் ஏபி நாகராஜன் பெரியப்பா அவங்க பாட வச்சு கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போவே ஸ்டார்னு சொல்லுவாங்க. என்னுடைய பாட்டு பதிவின் போது என்னுடைய வாய்ஸ் டெஸ்ட்டு எடுக்கும்பொழுது பெரிய பெரிய ஆட்களுடைய முன்னில், அதாவது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், டிஆர் மகாலிங்கம் அவர்கள், ஏபி நாகராஜன் அவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் எனக்கு வாய்ஸ் டெஸ்ட்டு நடந்தது. அந்த வாய்ஸ் டெஸ்ட்டில் அந்த பையனுக்கு என்னுடைய வாய்ஸ் ரொம்ப சூட்டாக இருந்துச்சு. அந்த பையனுக்கு அந்த படத்தில் நான் தான் டப்பிங் கூட பேசியிருக்கேன். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. ஸ்டுடியோன்னு என்னன்னு தெரியாது, ரெக்கார்டிங்னா என்னன்னு தெரியாது. என்னமோ என்னை கொண்டு போய் விட்டு பாட சொன்னாங்க. எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. உடனே பாடிட்டேன், உடனே டப்பிங் பேசிட்டேன். அது என்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது எனக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையால் ரொம்ப அருமையாக அந்த படத்தில் அந்த பாட்டும் அந்த பையனுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படமும் நல்லா போச்சு. அகத்தியர் அப்படிங்கிற படம், அதில் தான் அந்த தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிற பாட்டு பாடியிருக்கேன். நீங்கள் கூட அந்த பாட்டை நிறைய கேட்டிருப்பீங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருடைய செல்லுலையும் வச்சிட்ருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கழகத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே, நான் சிறப்பு பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அங்கே கூட எங்களுடைய அன்பு தொண்டர்களுடைய நிறைய செல்ஃபோனில் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை பாட்டை ரிங்டோனாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு இன்றளவும் புகழ்பெற்ற பாட்டாக விளங்கி கொண்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய மூல காரணம் என்னுடைய தாயார் சண்முக சுந்தரி அம்மா. அவங்களும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த மறைந்த ஏபி நாகராஜன் பெரியப்பா அவர்களை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. சினிமா உலகத்தில் முதல் நான் காலடி எடுத்து வைத்தது இப்படி தான். அதுக்கப்புறம் நான் நிறைய மெல்லிசை நிகழ்ச்சிகள், பக்தி பாடல்கள் நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இதயக்கனி அப்படின்ற ஒரு படத்தில் என்னுடைய தாயார் நடிக்க போயிருந்தாங்க. புரட்சி தலைவர் அவர்களுடைய படத்தில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. என் அண்ணன், கண்ணன் என் காதலன், கணவன், நீரும் நெருப்பும், இதெல்லாம் அம்மா தலைவரோடையும் புரட்சி தலைவி அம்மாவோடையும் நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். இப்போ அந்த இதயக்கனி படத்தில் அம்மா புரட்சி தலைவரோடு ஆக்ட் பண்ணும்பொழுது எம்ஜிஆரோட அந்த மாதத்தில் ஒரு கல்யாண வீட்டு நிகழ்ச்சியில் நான் பாடுறதா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி டப்பிங் கலைஞர் அவருடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவர் அவர்களை வர சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப அன்பாக. ஏன் அப்படின்னா, ஆனால் எனக்கு அண்ணன் கூப்பிடுவாங்க.
என் பொண்ணு ஒன்று பாடுதுன்னா நீங்கள் வந்து அந்த பாட்டை கேட்கணும், அந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி வரேம்மான்னு சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்தாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பாடலை உட்கார்ந்து ரசித்தார்கள். வாழ்க்கையில் நான் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிறந்த பிறவி பயனை அடைந்த நாள் அந்த நாள்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் அந்த நிகழ்ச்சியை பெருமையாக நினைக்கிறேன். அந்த 1 மணி நேரம் கிட்டத்தட்ட உட்காந்து கேட்டாங்க. எனக்கு பரிசுகள் வழங்கினாங்க. என்னை வந்து பாருங்க சண்முக சுந்தரி அம்மான்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார புரட்சி தலைவர் அவர்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அனுப்பிச்சு இந்த பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிற படத்துலையும் உழைக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்துலையும் எனக்கு 2 பாடல்கள் வழங்கி அந்த இசையமைப்பாளர்கள் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோடையும் திரு கே.வி. மகாதேவன் அவர்களோடையும் நான் பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு புரட்சி தலைவர் பெற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இதை நினைவு கூற நான் தவறுவதே இல்லை. ஆகையால் இன்றைக்கு டி.கே. கலா அப்படின்னு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னா, என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, தாயிற் சிறந்த கோவிலுமில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டை கொடுத்த திரு ஏ.பி. நாகராஜன் அவர்களையும், பொய்வா நதியலே அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பாடலை தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போவுமே மறக்கவே முடியாது. ஏன்னா என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகர்க்குன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் நான் எப்போவுமே எந்த காலத்திலையுமே கடமைப்பட்டவள் நான். ஆகையால் தான் நான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் சிறப்பு பேச்சாளராக, நட்சத்திர பேச்சாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த கட்சிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவள் என்ற வகையில், அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரியே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் மிகவும் பற்று கொண்டவர்கள். அதன் பிறகு புரட்சி தலைவர் அவர்களுடைய சிபாரிசின் பேரில் போய்வா நதியலை என்ற அந்த பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற படத்தில் வந்துச்சு. அந்த பாட்டு திரு கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிலெல்லாம் டி.கே. கலா என்று நல்ல விதமாக அறிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு அந்த பாட்டு வாங்கி தந்தது. அதன் பிறகு உழைக்கும் கரங்கள்ங்கிற ஒரு படம், அதில் வாரேன் வழி பார்த்திருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பொய்வா நதியிலேயே திரு ஜேசுதாஸ் அவர்களோட பாடினேன். டிஎம்எஸோட வாரேன் வழி பார்த்திருப்பேன்ங்கிற பாட்டை உழைக்கும் கரங்கள் என்ற படத்துக்காக பாடினேன். அந்த பாட்டும் நல்ல வெற்றி பெற்றது. அதனால் புரட்சி தலைவர் அவர்களுடைய பல்லாண்டு வாழ்க உழைக்கும் கரங்கள் என்ற 2 படங்களிலையும் ஒரு பாடல் பாடினேன் அப்படின்னா கூட அந்த பாட்டுக்கு ஒரு சரியான வரவேற்பு ஜனங்கக்கிட்ட இருந்தது. ஆகையால் அடுத்தபடியாக நிறைய படங்களுடைய வாய்ப்பு எனக்கு வர தொடங்கியது. நிறைய படங்கள் பாடினேன். அதுக்கப்புறம் திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்பில் ஒரு 10-15 படங்கள் பாடியிருக்கிறேன். டூயட் அப்படிங்கிற படம், குளிச்சா குத்தாலம் கும்பிட்டா பரமசிவம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டு, அதுவும் சூப்பர் ஹிட் பாட்டு. அது திரு பாலச்சந்தர் அவர்கள், கே பாலச்சந்தர் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் டூயட் அப்படிங்கிற ஒரு படம். ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையமைப்பில் கருத்தம்மா, கிழக்கு சிமியிலே, மே மாதம் அப்படிங்கிற பல படங்களில் எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பை திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வழங்கினார்கள். அவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகவும் அருமையான பணிவான ஒரு அன்பு மனிதர். அவர் இசையமைப்பாளர், மிக புகழ்பெற்ற இசையமைப்பாளர், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் அப்படிங்கிறதெல்லாம் விட அவர் ஒரு பெரிய மனிதநேயம் மிக்க ஒரு அருமையான மனிதர் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இந்த இளைய தலைமுறையில் மிகவும் போற்றுதலுக்குரிய அருமையான குணாதிசயங்களை கொண்ட ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவரை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் அவற்றை அனுபவிக்கலாம், அவருடைய பாடல்களில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி லைட் மியூசிக்னாலும் அனுபவிக்கலாம், கர்நாடக இசை பாட்டுனாலும் அவருடைய இசையமைப்பில் நம்ம அதை கேட்டு அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான இசைஞானம் உள்ளவர். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய அப்பா கிட்டேயும் நான் பாடியிருக்கேன். திரு சேகர் அண்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் சூலமங்கலம் ராஜலட்சுமி அம்மாவுடைய இசையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய தாயார், மன்னிக்கவும், அவருடைய ஏ.ஆர். ரஹ்மானுடைய தந்தையார். அவருடைய அந்த அருமையான இசையமைப்பில் விநாயகர் திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் ஒரு பாட்டு நான் பாடினேன். ஆகையால் சின்ன வயசுலேருந்தே ஏ.ஆர். ரஹ்மான் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு
நானும் என் தாயார் தகப்பனாரெலாம் போயிருக்கிறோம். குழந்தையிலேருந்தே திரையா ரஹ்மானை பார்த்துருக்கிறேன். அவர்கள் தாயாருங்களோட ரொம்ப நல்ல பழக்கம் எங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளராக வந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார், ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற அளவுக்கு அப்படின்னா அதற்குண்டான தகுதியும் திறமையும் நிறைய அமைய பெற்றவர் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப அருமையான இசையமைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாசாகர் என்ற ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப அருமையான அவருடைய இசையமைப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அவருடைய இசையிலும் சிவப்பதிகாரங்கிற படம் பாடியிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் கூப்பிடுவேன். நான் தேவா அண்ணனோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவரும் நானும் ரொம்ப வருஷமாக பழக்கம். என்னுடைய இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தேவா அண்ணன் இல்லாமல் நான் ஒத்துக்க மாட்டேன் இசை நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்புறம் அவர் பெரிய இசையமைப்பாளர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவருடைய படங்களில் நிறைய பாடல்கள் வாங்கி கொடுத்தாரு. அவர் அந்த வகையில் அவர் ஒரு பெரிய ஞானஸ்தன். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சினிமா உலகத்தில் இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லார்கிட்டையும் நான் பணியாற்றியிருக்கிறேன். இப்போ இருக்கிற இளந்தலைமுறை இசையமைப்பாளர்களை பற்றி ஓரளவுக்கு தான் எனக்கு பரிச்சயம் உண்டு. மற்ற பழைய இசையமைப்பாளர்கள் வி குமார் அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள் எல்லார்கிட்டையும் நான் பணியாற்றியிருக்கேன். கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு பல இசையமைப்பாளர்களோடு நான் பணி செய்திருக்கிறேன். அவர்களுடைய பணியில் அவர்களிடம் நான் பாடியதை மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். இன்றளவும் அந்த பழைய பாடல்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கோம், இனிமையாக ரசிக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். உழைப்போடு சேர்ந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் அமைய பெற்றவர்கள் அந்த இசையமைப்பாளர்கள். ஆகையால் அவர்களுடைய பாடல்கள் உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு அருமையான இசைப்பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க சினிமா மூலமாக. அப்பேற்பட்ட அருமையான இசையமைப்பாளர்களுடைய அந்த பணியில் நானும் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அதற்கப்புறம் ரொம்ப நாள் சினிமாவில் பாடிக்கிட்டே இருந்து என்னுடைய தாயார் இறந்த பிறகு என்னை நிறைய பேர் சினிமாவில் நடிக்கணும்னு கேட்டாங்க. நான் பாடிக்கிட்டு இருக்கிற காலத்திலே நான் நடிக்கணும்னு கேட்டாங்க. ஆனால் நான் பாடுறதில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால நடிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் இறங்கலை. நடிப்புங்கிறது நடிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு நடிகர், எங்கள் அம்மாவும் ஒரு நடிகை. ஆகையால் நடிக்கிறது வந்து ஒரு, உங்களுக்கெல்லாம் தெரியும், மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டான்னு நான் எந்த நாடக கம்பெனிலையும் நடிக்கலை, எந்த நாடக நடிகர்கிட்டையும் பயிற்சி எடுத்துக்கலை. ஆனாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 படங்கள் நடித்திருக்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்குள்ளார, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே 10-20 படங்கள் நடிச்சிருக்கிறேன். முதல்ல என்னை நடிக்கணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது, எப்படி பாடணும்னு திரு ஏபி நாகராஜன் டைரக்ஷனில் அகத்தியர் படத்தில் தாயிற் சிறந்த கோவில் மில்லை பாடினேனோ அதே மாதிரி தரணி அவர்கள், இயக்குனர் தரணி அவர்களுடைய படம் அந்த கில்லி அப்படிங்கிற படத்தில் தான் என்னை முதல்ல நடிக்க வச்சாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி தமிழ்நாட்டில் ஓடிச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் என்னை வந்து கேட்டு வந்தாங்க. நடிக்கிறது அப்படிங்கிறத வந்து அதுவும் நமக்கு தெரிந்த தொழில் அப்படிங்கிறதுனால, இசைத்துறை மட்டுமல்ல நடிப்புத்துறையும் நமக்கு ஆகி வந்த கலை அப்படிங்கிறதுனால அவங்க கேட்ட நல்ல கேரக்டர்கள் கொடுத்தாங்க. நல்ல பெரிய நடிகர்களுடைய தாயாராக நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்து சேர்ந்தது. அந்த வகையில் வெயில், குருவி அப்படிங்கிற படத்தில் விஜய், இளைய தளபதி விஜய்க்கு அம்மாவா அது கூட ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அருமையான நடிகர் விஜயுடைய அம்மா திருமதி சோபா சந்திரசேகர், அவங்க குடும்பத்தோடு எங்களுக்கு நெருங்கிய நட்பு உண்டு. ஆகையால் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கிய நட்பு உண்டு. அந்த அளவுக்கு விஜயை விட விஜயனுடைய குடும்பத்தார்கிட்ட எனக்கு ரொம்ப காலமாகவே பழக்கம் உண்டு. அந்த வகையில் குருவி படத்தில் இளைய தளபதி விஜயோட நடித்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வெயில்னு ஒரு படம், திரு சங்கர் சாருடைய இயக்குனர் வரிசையில், அவருடைய படத்தில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர்களுடைய வரிசையில் திரு வசந்தபாலன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு இயக்குனர். அவருடைய இயக்கத்தில் வெயில்ங்கிற ஒரு படத்தில் பரத் பசுபதி அவங்களுக்கு அம்மா ஆக்ட் பண்ணேன். அது ரொம்ப சோகமான ஒரு தாயாருடைய வேஷம். அது நல்லா வந்ததுன்னு எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிலுக்கு அப்புறம் பிரிவோம் சந்திப்போம்ங்கிற படம், நீ உன்னை அறிந்தால்னு ஒரு படம், அப்புறம்
மகிழ்ச்சின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 படங்கள் பண்ணினேன். இப்போ சமீபத்தில் ஐ அப்படிங்கிற படத்தில் விக்ரமுக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆகையால் சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஊடகத்தில் நான் ஏதோ ஒரு துறையில் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய 10வது வயதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று பாடுறேன், இல்லை நான் டப்பிங் பேசுகிறேன், இல்லை நான் நடிக்கிறேன், ஏதோ ஒரு வகையில். அது ஏன் அப்படின்னா, ஒரு நடிகனுக்கும் நடிகைக்கும் மகளாக பிறந்ததால் எனக்கு அது ஆகி வந்த ஒரு கலையாக, அந்த கலை அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் தான் சினிமாவில் ஏதோ ஒரு துறையில் எப்பவுமே நிரந்தரமாக சினிமாவில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முக்கிய மூல காரணம் என்னை படைத்த அந்த ஆண்டவன் என்று நான் நினைக்கின்றேன். என் அன்பு ரசிகர்களே, நான் நடித்தாலும் நான் பாடினாலும் என்னுடைய நடிப்பையும் பாடலையும் அமோகமாக வரவேற்கும் என்னுடைய தமிழ் பெருங்குடி மக்களே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் டி.கே. கலா என்று சொன்னால் போய் வா நதியலையே, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, குளிச்சா குத்தாலம் என்று என்னுடைய பாடல்களை பாடி நான் யார் என்பதை கண்டுகொள்கின்றார்கள். அந்த வகையில் நான் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்திருக்கின்றேன். எல்லா நாட்டுகளிலும் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் டி.கே. கலா அப்படின்னா சினிமாவில் ஒரு காலத்தில் அருமையாக பாடினவங்க இன்றைக்கி நடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு என்னுடைய நடிப்புக்கும் பாட்டுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கின்றார்கள். இன்றளவும் சினிமா துறையில் நடித்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் பாடுற மாதிரி எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடல்கள் சினிமாவில் இப்போ வருவது குறைவு. அது உங்களுக்கே தெரியும். நாங்கள் பாடுற மாதிரி பாடல்கள் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய தமிழ் இசையமைப்பாளர்கள் என்னை மாதிரி இருக்கின்ற பாடகியர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்திய காலகட்டங்களில் பாடல்கள் வேறு மாதிரி வருது. உங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் பாடின காலகட்டத்தில் பாடின பாடல்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்னா, நான் பழைமைவாதி. எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். நான் அதை அணுவாக ரசித்து வாழ்ந்தவ. இன்றைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்கிற சுகம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு சுகமான ராகங்களில் சுகமான பாடல்களை நமக்காக வழங்கிய இசையமைப்பாளர்களை நாம் என்றுமே மறந்து விடக்கூடாது. அருமையான இயக்குநர்களை மறந்து விடக்கூடாது. தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், தமிழ் படத்தை சமைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தமிழில் எப்படி பாடினனோ அதே மாதிரி திரு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் தெலுங்கில் கூட பாடியிருக்கேன். நான் பாடின தமிழ் படத்தினுடைய தெலுங்கு பதிப்பில் பாடியிருக்கிறேன். நிறைய கேசட்கள் தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்திலலாம் பாடியிருக்கிறேன். ஓரளவுக்கு ஹிந்தியும் தெலுங்கும் ஓரளவுக்கு பேசுவேன். கன்னடம் பேசினா ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவேன். ஏன்றால் ஒரு 7 வருஷம் கேசட், அந்த அப்போல்லாம் கேசட்டு தானே, இப்போ தானே நீங்கள் சிடி கிடின்னு போட்டு பார்க்குறீங்க, கேட்குறீங்க. அப்போல்லாம் நாங்கள் பாடின காலகட்டத்தில் கேசட்டு தான். ஆகையால் கேசட்டில் நான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படிங்கிற எல்லா பாஷையிலையுமே பாடியிருக்கிறேன். 7 வருஷமாக ஆயிரக்கணக்கான கேசட்டுகள் பாடியிருக்கிறேன். அது ஆந்திராவிலையும், கர்நாடகாவிலையும், பம்பாயிலையும், டெல்லியிலையும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய அந்த பாடல்களை கேட்டீர்கள் என்றால் நான் தமிழ் பாடகிங்கிறதே மறந்துடுவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பாஷையோடு ஒன்றி போய் என்னிடம் வேலை வாங்கியவர்கள் அப்படிப்பட்ட பாடலாசிரியர்கள். ஆகையால் அருமையான அந்த பாடல்களை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கேட்டு பாருங்கள். ரொம்ப அருமையான பாடல்களாக அமைந்திருக்கும் அதெல்லாம். ஆகையால் இந்த எல்லா பாஷையும் 4-5 பாஷையும் பாடக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்ததுனால அந்த மாதிரியான கேசட்டுகளெல்லாம் நான் பாடினேன். சினிமா உலகத்தில் எத்தனையோ பேர் என்னுடைய காலகட்டத்தில் வந்தவங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேரை காணோம். என்னுடைய காலகட்டத்தில் வந்தவங்க. ஆனால் இன்றளவும் சினிமாவில் ஏதோ ஒரு மூலையில் நானும் ஒரு நடிகையாகவோ பாடகியாகவோ இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது ஆண்டவனுடைய அருள் என்று தான் நான் எப்போவுமே நினைக்கிறது. ஆகையால் அந்த ஆண்டவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய குரல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப பெருசாக இதுக்காக பிரத்யேகமாக எந்த முயற்சியும் எடுத்துக்கிறது இல்லை. அதிகமாக கத்தாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். 1. 2வது கூல்ட்ரிங்க்ஸு,
அதெல்லாம் குடிச்சிட்டு உடனே பாடுறோம், நாங்கள் நல்லா பாடுவோம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் சும்மா பேச்சு. அப்படிலாம் பாட முடியாது. கூடிய வரைக்கும் வெந்நீர் சாப்பிட்றோம், சுடுதண்ணி சாப்பிட்றோம்னாலே குரல் வளம் நன்றாக இருக்கும். அதிகமான கிளைமேட் சேஞ்சாக இருக்கிற இடத்துல அடிக்கடி மாறி மாறி இருந்தாலும் குரல் பாதிக்கும். ஆகையால் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை, அதாவதுங்க பெண் விடுதலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெண் விடுதலை இருக்க வேண்டியது தான். ஆனால் அதே சமயத்தில் பெண்களுக்கு தியாக மனப்பான்மை இருப்பதனால்தான் பெண் என்பவள் பெருமைப்படுத்தப்படுகிறாள், பெருமை அடைகிறாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தியாகம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு தான் அதிகமாக வரும். அது நம்ம காலங்காலமாக உணர்ந்துருக்குறோம். ஒரு தாயாகவும், ஒரு தாரமாகவும், ஒரு சகோதரியாகவும், ஒரு மகளாகவும், ஒரு மருமகளாகவும் இருக்கக்கூடிய பல அவதாரங்களை எடுக்கக்கூடிய இந்த பெண்ணு பலவித விஷயத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்த ஒரு பெண் என்றால், அவளால் அவ மாத்திரம் சந்தோஷம் அடைகிறதில்ல, அந்த குடும்பமே சந்தோஷம் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பெண்கள் விடுதலை என்பதை ஒரு சில விஷயத்தில் தான் நாம் ஒத்துக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று தேவைப்படுது, கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ராத்திரி 12 மணி ராத்திரிக்கு நம்ம பெண் தனிமையில் போக முடியாது. போக முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது தேவை. அந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அப்போது நமக்கு சகோதரனாகவும் தந்தையாகவும் கணவனாகவும் இருப்பவர்கள் நமக்கு பாதுகாப்பு தராங்க. ஆகையால் அவர்களுக்கு ஒரு படி கீழே இருப்பதில் நாம் ஒன்றும் குறைந்து விட போவதில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதே சமயத்தில் நம்மளை அடிமையாக நினச்சி நம்மளுடைய கருத்து சுதந்திரம் அளிக்காமல் நம்மளை அடிமைப்படுத்துகிறவர்களை நான் ஊக்குவிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அதற்கு நான் எதிரி. ஆண்கள் நம்மளை அடக்கி ஆள்றாங்க, அவங்களுக்கு அடிமைப்பட்டு தான் நாம் கிடக்கணும், பெண்கள்னால் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்கு மேலே நம்மளால் சுண்டு விரலை கூட நீட்ட முடியாது. அப்படி செய்தால் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். நாட்டில் இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாதுகாப்போடு போகிற ஒரு பெண்ணுக்கே வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுது. எத்தனையோ நிகழ்ச்சிகளை நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ஆகையால் என்னுடைய பொழுதுபோக்கு இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்களை இந்த மாதிரி ஊடகங்களுக்கு சொல்வது தான். ஆகவே பெண் விடுதலை என்பதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கோட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கோடு வரை நாம் செல்லலாம். அதன் பிறகு அதை தாண்ட வேண்டும் என்று நினைத்தால் பெண்ணுக்கு ஏற்படும் தொல்லைகள், துன்பங்கள் ஏராளம். ஆகவே தான் கொஞ்சம் நான் சொல்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வயதில் பெரியவள் என்ற காரணத்தினால் இன்றைய இளம் தலைமுறை பெண்களுக்கு நான் சொல்லும் இந்த விஷயத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை, வீட்டில் இருப்பவர்களுக்கு அன்பு, பாசம் இதையெல்லாம் தந்து வீட்டையும் நாட்டையும் நடத்தி செல்லக்கூடிய புத்திசாலி பெண் ஒருத்தியால் தான் பெண் விடுதலை என்ற சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட அருமையான பெரியவர்களை கொண்ட தமிழ் சினிமா உலகம் மேன்மேலும் வளர வேண்டும். தமிழ் சினிமாவையே நம்பிக்கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் இறைவனுடன் மிகவும் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நெட் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற இந்த டிவி மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசினதுக்கு, என்னுடைய நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு, நீங்களும் இவ்வளோ நேரம் இருந்து கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பல தடவை சொல்லிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். உங்களின் அன்பு பின்னணி பாடகியும் நடிகையுமான டி.கே. கலாவின் நன்றி கலந்த வணக்கம்.